श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम राम। நமஸ்காரம். சுந்தரகாண்டம் ஸ்ரீ வால்மீகியின் வர்ணனையின் அடியொற்றி நாம் அனுபவித்து வந்தோம். சுந்தரகாண்டத்தில் மிக சிறப்பான விசேஷங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுந்தரகாண்டத்தின் பாராயணம் மிகவும் விசேஷமாக வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு பரிகார கிரந்தம் என்றே சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு விசேஷமானது. நாம் இந்த சுந்தரகாண்டத்தின் பாராயண விசேஷங்களையும் சுந்தரகாண்டத்தின் விசேஷங்களையும் அதன் விசேஷமான பாராயண கிரமங்களையும் சற்று பார்ப்போம். மேலும் இந்த சுந்தரகாண்டத்தில் சீதா பிராட்டியார் 11 பதிவிரத்தைகளை பற்றி பேசுகிறார். அவற்றையும் சிறு குறிப்பாக அவர்களை பற்றியும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் மத்திய பகுதியாக இருக்கிறது. இதனுடைய மகிமை மிகவும் விஸ்தாரமாக பேசப்பட்டுள்ளது. வால்மீகியில் வளம் தரும் காண்டம் சுந்தரகாண்டம். ராமாயணத்தில் எத்தனையோ காண்டுகள் இருந்தாலும் பரிகார கிரந்தம் என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையிலே கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமா, ராம அனுகிரகம் பெற்ற அனுமனே கண்டு அடையப்பட்ட கஷ்டங்களையும் அவற்றை எதிர்கொண்டு பெற்ற வெற்றிகளையும் தெரிந்து கொள் என்று மனதிற்கு ஒரு தைரியம் அளிப்பது என்பதுதான் சுந்தரகாண்டம். ராமனுடைய அனுகிரகம் பெற்ற அனுமான் எத்தனை கஷ்டங்களை பார்த்தான், எத்தனை ராட்சசர்களை எதிர்க்க வேண்டியிருந்தது, எவ்வாறு அந்த கடல்களை கடக்க வேண்டியது என்று அவற்றையெல்லாம் விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீர தீரனான அந்த அனுமான் சீதைக்கு நேர்ந்த அந்த தீராத சோகத்தை அனுமான் தேடி போய் அசோகவனத்தில் தீர்த்தது போல இந்த சுந்தரகாண்டத்தை வாசிப்பவர்களுக்கு மிகவும் அநேக கஷ்டங்களும் எல்லா தடைகளும் நீங்கும் என்று இந்த சுந்தரகாண்ட பாராயணத்திற்கான பலன்கள் சொல்லப்படுகிறது. பகவான் சங்கரனே பார்வதிக்கு இந்த சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்பை உபதேசித்திருக்கிறார். இப்போ ஒரு மருத்துவர் ஒரு மருந்தை எழுதி கொடுத்து சீட்டு கொடுத்தால் அந்த மருந்தை வாங்கி எடுத்துக்கொண்டால் நோயானது விலகி போகும். அதே போன்று இப்போ ஒரு தெய்வத்தோட வரலாற்றை இன்னொரு தெய்வமே படித்து பலனடையுங்கள் என்று சீட்டு எழுதி கொடுத்து விட்டாருங்க. அப்போ அதற்கு மேல் சொல்வதற்கு என்ன இருக்கு? ராமாயணத்தின் பூரண பாராயணத்துடைய மகிமையே சொல்ல வாக்கிற்கு மனதிற்கெல்லாம் எட்டாதது. அத்தகைய மகிமை வாய்ந்தது ராமாயணம். ராமாயணம் வேதமே ராமாயணமாக உள்ளது. அதிலும் சுந்தரகாண்டத்துடைய மகிமையும் பெருமையும் யாராலும் பூரணமாக சொல்லவே முடியாது. பெயருக்கேற்ற வகையில் சுந்தரகாண்டம் ஒரு அழகான காண்டம். எவ்வாறு தேவர்களில் கடவுள்களில் ஸ்ரீராமன் உத்தமனோ, மரங்களில் கற்பக விருட்சம் ஈடு இணை இல்லாததோ, ரத்னங்களில் கௌஸ்துபமணி எவ்வாறு சிறந்ததோ, அதுபோன்று ராமாயணத்தில் 5வது காண்டமான இந்த சுந்தர காண்டம் ஆஞ்சநேயனுடைய மதி நுட்பத்தையும் நெருக்கடிகளை சமாளித்த அனுமானுடைய சமயோசித புத்தியையும் கடல் கடந்து லங்கை சென்று அடைந்து அந்த செயற்கரிய செயலின் அழகையும் விளக்குகிறது. இந்த காண்டம் கற்பு என்றால் என்ன என்று சீதாதேவியின் உருவில் அந்த கற்பு களி நடனம் புரிந்தது. அதை பார்த்து இந்த தெய்வத்தை பிரிந்து ராகவன் அங்கு எப்படி உயிரோடு இருக்கிறான் என்று அதிசயித்த அழகும் சுந்தரகாண்டத்தில் தான் உள்ளது. அனுமான் பிற்காலத்தில் யுத்தம் முடிந்து அயோத்தியில் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தின் போது சகல அலங்காரத்தோடு ஜானகி தேவியை பார்க்கின்ற வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. இருந்தாலும் அசோகவனத்தில் தான் முதலில் அவளது ஒப்பனை இல்லாத தெய்வீக அழகை பார்க்கிறான் அவன். அந்த அசோகவனத்தில் ராவணனது மேனி அழகையும் பாராட்டுகிறான். அழகு எதிரியிடத்தம் இருந்தாலும் அழகு அழகுதான் என்ற நோக்கோடு இந்த சுந்தரம் மனசுத்தி இருக்கிற ஒருவனுக்குத்தான் இருக்கும். அவனால் தான் இவ்வாறு அந்த எதிரியிடம் இருந்தாலும் அழகு எங்கிருந்தாலும் அதை அழகுதான் என்ற நோக்கோடு கருதக்கூடிய சித்தம் மனசுத்தி இருக்கிற ஒருவனுக்குத்தான் முடியும் என்பது இங்கு வெளிப்படுகிறது. கெட்ட எண்ணத்தை வெளியிட்ட ராவணனிடம் பேசும்போது சீதை அடக்கத்தோடு கருணையோடும் உறுதியான மனத்தோடும் ராகவனின் வீரத்தை எடுத்துச் சொல்லுகையில் அது இந்த காண்டத்திற்கு அழகை கூட்டித் தருகிறது. ராவணன் காட்டிய செல்வத்தில் அவள் சிறிதும் மயங்கவில்லை. சீதை பிரகிருதி, ராமன் புருஷன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பொன்மான் என்ற சஞ்சல புத்தியின் பின் போன காரணத்தால் ஜீவாத்மாவாகிய சீதை சிறிது காலம் பரமாத்மாவாகிய ராமனை விட்டு பிரிந்து அசோகவனத்தில் தவம் இருக்க வந்தது என்று சொல்லலாம். இந்த பெரிய பரமார்த்திக தத்துவம் வெளிப்படுத்தப்படுவதும் இந்த காண்டத்தில்தான். சீதா பிராட்டியோடைய நம்பிக்கை, சோகம்
இவற்றிற்கிடையே ஊசலாடுகின்ற அந்த அழகையும் எடுத்து காட்டுகிறது சுந்தரகாண்டம். சிறையில் இருந்த போதும் அக்கிரமத்தை அழித்து பராக்கிரமத்தை வெளிப்படுத்திய மனைவியை மீட்டுச் செல்வதே தசரதராமனுக்கு உகந்த செயல் என்று சீதை தன்னுடைய அந்த சீரிய மனப்பாங்கை அனுமானிடம் வெளிப்படுத்தியதும் ஒரு அழகு. பெரிய இன்னல்களுக்கு இடையே இருப்போருக்கு ஒரு சின்ன நற்செய்தி கிடைத்தாலும் பெரிய ஆறுதலாக இருக்கும். அது உலகத்தில் நாம் அறிந்தது. அதே போல தொலைந்த பொருள் மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சி போல் ராமன் விரைவில் வருவான் என்ற செய்தியை அனுமான் தெரிவித்ததும் இந்த காண்டத்தில்தான். அது சீதைக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்தது. தன்னுடைய வலிமையை காட்ட வேண்டும், எதிரினுடைய வல்லமையையும் உணர வேண்டும், ராவணனுடைய போக்கும் பலமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பிய அனுமானுக்கு குரங்கை பிடித்து கொள்க, கொன்றுவிடுங்கள் என்று ராவணன் இட்ட கட்டளை பதிலை தருகிறது. அசோகவனத்தை பாழ்படுத்தி லங்காபுரியை நெருப்புக்கு இரையாக்குகிறது. அந்த அனுமானின் வீரம் அழகான செயல்தான். ஆனால் சினத்தின் காரணமாக பிறந்த செயல்தானே இது. உடனே சீதையும் இந்த தீயில் அழிந்திருப்பாளோ என்ற கவலை தோன்றி பின்னர் தன்னையே நொந்து கொண்டு சீதையை மீண்டும் சென்று பார்த்த பின்னரே அமைதி பெறுவதும் ஒரு விதமான சுந்தரமான காட்சி. பின்னால் ராமபாணம் நிச்சயமாக ராவணனை மாய்க்கப் போகிறது. அதற்கேற்ப நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தவன் அனுமான். இல்வாழ்க்கையில் வாழும் மனிதனுக்கு வாழ்வில் தோன்றுகின்ற கஷ்ட நஷ்டங்களை களைய பிறர் உதவி அவசியம். பிரம்மச்சாரிக்கு இத்தகைய சிக்கல் கிடையாது. நித்திய பிரம்மச்சாரியான மாருதியின் துணை கொண்டு ராமன் தீவினையாகிய ராவணனை ஒழிக்க முடிகிறது. நித்திய பிரம்மச்சாரி ஒருவனுடைய ஒழுக்கத்தில் அமைந்திருக்கின்ற அழகு மற்ற அழகுகளையெல்லாம் எளிதாக வென்று விடுகிறது. அதை இங்கு காட்டப்படுகிறது. மேலும் வால்மீகி இந்த சுந்தரகாண்டத்தில் லங்காபுரியினுடைய அமைப்பும் அரண்மனை மாளிகைகள் போன்ற கட்டிடங்கள் வைரம் ரத்தினம் வைடூரியம் போன்ற கற்களால் இழைக்கப்பட்டு சந்திரனுடைய ஒளியில் பிரகாசித்து கொண்டும் பிறகு சோலைகள் மண்டபங்கள் தடாகங்கள் நந்தவனங்கள் என்று லங்கைக்கு அழகு ஊட்டி தருகின்ற எல்லாவற்றையும் அழகாக வர்ணித்திருப்பது ஒரு தனி அழகு. இந்த காண்டத்தில் சொல்லப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது. அனுமானுடைய வீர செயல்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சாமானியமான தர்மங்களையும் விசேஷ அர்த்தங்களையும் சுந்தரகாண்டம் போதித்து தருகிறது. ராமன் சீதை இந்த இருவருடைய அழகும் இந்த காண்டத்தில் இனிமையாக சொல்லப்பட்டிருக்கு. இதுவரை பிரிந்திருந்தவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்களுடைய க்ஷேமத்தை நலத்தை அறிந்து மகிழ்ந்து கொள்ளுவதால் இதில் விப்ரலம்ப சிங்காரம் என்று, அதாவது பிரிவு நிலையில் இருக்கும் பொழுதும் ஒரு சுவைக்கப்படுகின்ற ஒரு இன்பச் சுவை இந்த காண்டத்தில் விளக்கப்படுகிறது. சீதையினுடைய மனப்பண்பு இதில் விளக்கப்பட்டிருப்பதால் இந்த காண்டத்திற்கு சௌந்தரிய காண்டம் என்றும் சில பதிப்புகளில் சுந்தரகாண்டத்தை பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமனுடைய கதையில் சுந்தரகாண்டம் உச்சமாக உள்ளது. ஸ்ரீராமனே கேட்காத ராமாயணம் என்ற சுந்தரகாண்டம். தன்னை பற்றி நடந்ததை கேட்டு தெரிந்து கொள்கிறான். இந்த காண்டத்தில்தான் 11 பதிவிரதை பெண்களை பற்றி சீதை தன்னுடைய வாக்காலேயே எடுத்து காட்டியிருக்கிறாள். அது ஒரு மிகச்சிறந்த அழகு. சுவர்ச்சலை, சசி, அருந்ததி, ரோகிணி, லோபமுத்ரா, சுகன்யா, சாவித்ரி, ஸ்ரீமதி, மதன்யதி, கேச்சினி, தமயந்தி இவர்களை எல்லாம் குறிப்பிட்டு தானும் அவ்வாறே கற்புடையவள், ராமன் ஒருவனையே பின்பற்றுவள் என்று ராவனிடம் சொல்லுகிறாள். சீதை அவர்களைப் போல கணவனை தெய்வமாக கண்டவள் என்றும் மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் அவனே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்றும் ராவணனிடம் அவள் வரம் கேட்டதாக அனுமானிடம் சொல்லுகிறாள். ராமனும் ஏகபத்தினி விரதம் பூண்டவன் என்பதும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயன் ராமனுடைய மனதையும் சீதையின் மனத்தையும் ஒன்று சேர்க்கிறான். விவாகம் இருவகை. ஒன்று மனுஷ விவாகம், முதலில் விஸ்வாமித்திர முனிவர் செய்து வைத்தது. இரண்டாவது மானச விவாகம், இதை ஆஞ்சநேயர் நிகழ்த்தி வைக்கிறான். ஆண்டாள் விஷயத்தில் முதலில் மானச விவாகம், பிறகுதான் மனுஷ விவாகம் நடந்தது. மகாபாரதத்திற்கும் ராமாயணத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், மண்ணாசையால் துரியோதனை அழிந்தான், பெண்ணாசையால் ராவணன் ஒழிந்து போனான் என்றுதான் சொல்வார்கள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாம் கூடாது என்பதுதான் உண்மை. ஆனால் ராமாயணத்தில் அதைவிட முக்கியமானது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சேருவது. இதுதான் ராமாயண மகா காவியத்தின் மூல கரு. பகவானையும் மகாலட்சுமியையும் சேர்த்து வைக்கும் மகத்தான காரியம் இந்த காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனை கடைத்தேற்றுவதற்கு ஆச்சாரியன் செய்யும் பிரயத்னங்கள் இங்கு மிகச் சிறப்பாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஜீவாத்மா பரம்பொருளுடன் இணைக்கும் காரியத்தை ஆச்சாரியன் அனுமன் செய்கிறான். சுந்தரகாண்டத்தின் சாரத்தை ஸ்ரீ
வேதாந்த தேசிகன் தன்னுடைய சங்கல்ப சூரியோதயம் என்கிற நூலில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். சீதை ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா மாயையில் சிக்கி பரமாத்மாவை விலகி போகிறது. பரமாத்மாவிடம் சேர்க்க வேண்டுமென்றால், மீண்டும் சேர வேண்டுமென்றால் ஆச்சாரியன் வேண்டும். ஜீவாத்மாவை சமாதானப்படுத்தி பரமாத்மாவுடன் சேர்க்க முயலுவான் ஆச்சாரியன். இந்த காரியத்தை செய்து முடிப்பவன் ஆச்சாரியன் அனுமான். ராமன் அனுமான் மூலமாக தன் கைமோதிரத்தை அடையாளமாக காட்ட கொடுத்து அனுப்பினான். சீதையும் தான் தலையில் சூட்டிக்கொள்ளும் சூடாமணியை ஒரு அடையாளமாக அனுமானிடம் கொடுத்து அனுப்பினாள். இதில் ஒரு ஆழ்ந்த தத்துவம் இருக்கு. மோதிரன் கொடுத்தது ராமன் அபயம் தந்தான். சீதை சூடாமணி கொடுத்தது ராமனாகிய பகவானிடம் தலை குனிந்து சரணாகதி செய்ததாக காணப்படுகிறது. ராமன் அனுப்பியது கை மோதிரம், அபயஹஸ்தம். சீதை தலையில் சூட்டிக்கொள்ளும் சூடாமணி தலையை குனிந்து நான் சரணாகதி அடைந்தேன் என்பதை காட்டுகிறது. அங்கே ஜீவாத்மாவானது பரமாத்மாவிடம் சரணாகதி செய்கிறது என்கிற அந்த ராமாயணத்தின் பிரதானமான சரணாகதி சாஸ்திரம் இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. ராமன் சரணாகதி வத்சலன் என்று பிரசித்தி. இந்த சுந்தரகாண்டம் பாராயணத்திற்கு உரியது. அபாயம் தீர வேண்டும் அல்லது எடுத்த காரியம் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வது வழக்கம். சுந்தரம் என்றால் அழகு, சுந்தர என்றால் நல்ல என்று பொருள், காண்டம் என்றால் காலம். ராமனுக்கும் சீதைக்கும் நல்ல காலம் ஒன்று சேர்ந்தனர். எனவே அதை வாசிப்பவர்களுக்கும் நல்ல காலம் ஏற்படும். அதாவது சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு சுபம் தரும். சுந்தரகாண்டத்தின் மூலம் கஷ்டங்கள் தீருகிறது, கஷ்டமான நிலைகளை சமாளிக்கும் திறமை ஏற்படுகிறது, இழந்த பொருள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது, முடிவில் வெற்றி கிடைக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த சக்தியான அனுமான் துணை இருக்கிறான். ஆகவே இந்த சுந்தர பாராயணமானது சமஸ்த வகையிலும் சமஸ்த மங்களங்களையும் அளிக்கக்கூடியது என்பதில் எள்ளல்ல, இன்னும் அதைவிட சிறிய அளவு கூட எத்தகைய ஐயமும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் எதற்காகவும் இல்லாமல் பகவானுடைய அருளை பெறுவதற்காக மட்டுமே அந்த ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய திருவடிகளில் சரணமடைய வேண்டும், அந்த தாயாரின் அருணை கருணா கடாட்சத்தை பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவே மட்டும் இந்த சுந்தரகாண்டத்தை எத்துணை முறையிலும் எத்தனை வகையிலும் பாராயணம் செய்து கொண்டு இருக்கலாம். ஆகவே எல்லோரும் இந்த பாராயணத்தின் மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அனுமான் என்று சொல்லுகின்றான். மேலும் இந்த பாராயணம் பலவிதமான கிரமங்களாக செய்யப்படுகிறது. ஒன்றும் தெரியவில்லை என்றால் நமக்கு தெரிந்த வகையில் வாசித்து கொண்டு போய்விடலாம். அதிலே தவறு கிடையாது. அந்த பாராயண கிரமங்களை பற்றியும் ஒரு பகுதியில் சற்று விவரமாக காண்போம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா.